ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருமே டைட்டில் பார்த்தா வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. என்னடா சில திட்டிட்டு கூட இந்த வீடியோக்குள்ளே வந்துருந்துருக்கலாம். ஏன்னா இப்போ தான் பையனுக்கு 3 மாதம் ஆச்சு, அதுக்குள்ளே வந்து மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக, அது இல்லாமல் பையனுக்கு இப்படி உடம்பு முடியாத பையனை வச்சுருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கீங்க, அதை தாண்டி இப்போ எதுக்கு இதெல்லாம் தேவையான்னு சொல்லி கூட நிறைய பேர் வந்து திட்டி கூட இந்த வீடியோக்குள்ளே பார்க்க வந்திருக்கலாம். சில பேர் நினச்சிருந்துருக்கலாம் இது கண்டென்ட்டுக்காக வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படின்னோட நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் இது எதுவுமே கிடையாது, இது எதுவுமே இல்லை. உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். என்ன மாதிரி தெரியாமல் இருக்க சில பேர்த்துக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். என்ன ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தெரியாது. என்னென்னா, டெலிவரி ஆகிட்டா, டெலிவரி ஆகிட்டு ஃபஸ்ட் டைம் பீரியட் ஆவாங்க தெரியுங்களா? அது வந்து சில பேருக்கு வந்து 1 இயர் கழிச்சு தான் பீரியட் ஆவாங்கம்மா. சில பேருக்கு வந்து 7 மந்த்து அதுக்கு அப்போ தான் பீரியட் ஆவாங்க. எனக்கு இந்த விஷயமே தெரியாதுங்க. எனக்கு பெரியவங்களும் சொல்லலை, எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் கேட்ட வரைக்குமே ஆகிட்டா அதுக்கு பின்னே வந்து ப்ளீடிங் வரணும், அந்த வயிற்றுக்குள்ளே தேவையில்லாத அசட்டுகள் வந்து சம்திங் சொன்னாங்க. ஸோ அது எல்லாமே வெளியே வந்துட்டா தான் நமக்கு வந்து ஸ்டொமக் பெயின் இருக்காது. இல்லைன்னா என்ன ஆகுனா ஸ்டொமக் பெயின் இருந்துட்டு தான் இருக்கும். அது கண்டிப்பாக வெளியே வந்துடணும், அந்த ப்ளீடிங்லேயே வந்துடணும். அதுக்கு வந்து நிறைய வந்து நாட்டு மருந்தெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டெலிவரி முடிஞ்சிட்டு டெலிவரி ஆனதுக்கு பின்னே வந்து எனக்கு ப்ளீடிங்கே வரலைங்க. 4 டேஸ் தான் ப்ளீடிங் வந்துச்சு. அதுவுமே ரொம்ப கொஞ்சமாக தான் வந்துச்சு, அதிகமாக ப்ளீடிங் வரலை. அப்போ வந்துட்டு அது இல்லாமல் எனக்கு டெலிவரியான 3வது நாளே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல், உங்களுக்கே தெரியும், பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் என்ஐசியில் வச்சுருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி நிறைய அலைஞ்சிட்டு டிப்ரெஷன், அப்புறம் வந்து ஃபீலிங், இந்த மாதிரி நிறைய அழுகை இந்த மாதிரிலாம் இருக்கனால அந்த ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு பின்னே ப்ளீடிங்கே வரல. அதுக்குமே வீட்டுக்குலாம் வந்துட்டேன் பார்த்தீங்களா. வீட்டுக்கு வந்து பையனுக்கு வந்து 4 மாதம் ஆகுது. இனிமே வந்து நான் பீரியடே ஆகலை. எனக்கு வந்து இந்த விஷயமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக ப்ளீடிங் வந்திருக்கணும், உனக்கு வந்து ப்ளீடிங் வரலை, ஸோ வந்து பீரியட்னாச்சும் ஆகிருக்கணும், நீ பீரியடும் ஆகலை. அப்படி ஆகாமல் இருந்தால் அந்த கெட்ட பிளட்டெல்லாம் உடம்புல இருந்தால் அதுவே உனக்கு வந்து பெரிய பிரச்சனை உண்டாக்கிடும், நீ போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்போது நான் என்ன பண்ணிட்டேன், ஏன்னா நான் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு பீரியட் ஆகிட்டா பேபிக்கு வந்து அந்த மில்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, மில்க் வந்து வராதுங்களா. அதாவது பேபிக்கு வந்து ஃபீட் பண்ண முடியாது, மில்க் வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. மில்க் வந்து வர்றது வந்து கொஞ்சம் கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, டாக்டர் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் இல்லையா, அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதுல்ல. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து ப்ராங்க் பண்ணலாம், ப்ராங்க் வீடியோ எடுக்கலாம். நம்ம சேனலில் வந்து இதனால் வரைக்குமே ப்ராங்க் வீடியோ எடுத்ததே கிடையாது. ஒரே ஒரு டைம் மட்டும் ப்ராங்க் வீடியோ எடுத்தோம். அதுவுமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது, அது ஒரு 5 மந்த் நினைக்கிறேன், அந்த டைம் தானே வீடியோ எடுத்திருந்தோம். அதுக்கு பின்னே வீடியோவே எடுக்கல. சரி நம்ம ப்ராங்க் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சரி கிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இதுனா சம்மந்தமே இல்லாமல் கிட்டு வாங்கிட்டு வர சொல்கிறேன், நீ லூஸா, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை என் ஹஸ்பண்டை ப்ராங்க் பண்ணணும் இல்லையா, அதுக்காக வந்து அவருக்கே தெரியாமல் நான் சொன்னேன், இல்லை இது வந்து என்னோட உடம்பு, இன்னும் ப்ளீடிங்கே ஆகலைல்ல, ஸோ வந்து செக் பண்ணி பார்க்கணும். என் மாமா சொன்னாங்க, இதுனா சம்மந்தமே இல்லாமல் செக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு திட்டினாங்க. எப்படியா பண்ணி கன்வின்ஸ் பண்ணி வாங்கிட்டு சொல்லிட்டேன். வாங்கிட்டு வந்து எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு தான் காமிச்சிச்சு. அதுக்கு பின்னே எனக்கு அன்றைக்கி வந்து பையனுக்கு வந்து செக்கப் போக வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ அந்த கிட்டை வந்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நான் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். போகும்போது என்னோடய பழைய கிட், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது செக் பண்ண கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நான் காரில் போகும்போது என் ஹஸ்பண்டை காமிக்கிறேன், இங்கே பாருங்கள் நான் செக் பண்ணி பார்த்தேன், இது வந்து டபுள் கோடு வருதுன்னு சொல்லிட்டு நான் காமிச்சேன். பார்க்கும்போது என் ஹஸ்பண்ட் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. இது இப்படி காமிக்குது, ஏன்னா டார்க்காக காமிக்குது, இது என்ன இப்படி இருக்குது, இது நடக்க வாய்ப்பே கிடையாது, இது என்ன இப்படி இருக்குது, நம்மளே ஹாஸ்பிட்டல் அங்கேயும் அலைஞ்சிட்ருக்கோம், உங்களுக்கே தெரியும் இல்லையா. நான் வீடியோ கூட சரியாகவே போடுறது கிடையாது, அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்ருக்கோம். பையனுக்கே ஒரு வீடு தெரியாமல் இருக்கும்போது நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கும். அதனால என் ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இது வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இது அப்படிலாம் இல்லை, நீ ப்ரெக்னெண்ட்டால இல்லைன்னு சொல்லி அடித்து சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை மாமா, இதில் காமிச்சா கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் தான், அது டார்க்காக காட்டுது பாரு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ப்ராங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் அது என்னாச்சுன்னா, எனக்கே அது வந்து ப்ராங்க் ஆயிடுச்சு. கடவுள் எனக்கே வந்து ஒரு ட்விஸ்ட் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா, நான் வீட்டுக்கு வந்து சும்மா அந்த கிட்ட என்ன இருக்குது வெளியே தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கிட்ட எடுத்தேன். எடுக்கும்போது பார்த்தா ஒரு கோடு டார்க்காகவும் ஒரு கோடு லைட்டாகவும் காமிச்சிச்சு. அதாவது கோடு லைட்டாக, அந்த கோடு வந்து வந்துட்டுன்னு தெரியல, வரலன்னு தெரியல, அந்த மாதிரி லைட்டாக காமிச்சிச்சு. பார்த்தோன்னே எனக்கே ஒரு ஷாக் ஆகிடுச்சு, எனக்கே ட்விஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ உடனே என் ஹஸ்பண்ட் உண்மையை சொல்லிட்டேன், மாமா நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல, அது வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எடுத்து செக் பண்ண கிட்டு, இதுதான் இப்போ நீ வாங்கிட்டு வந்த கிட்டு பாரு, உண்மையாகவே டபுள் கூட வந்திருக்கு மாமா, என்ன பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவருமே ஃபஸ்ட் திட்டிட்டு இப்படியே விளாண்டுட்டு இருக்காங்க, எதில் விளாடணும்னு யோசித்து இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. திட்டிட்டு இது எப்படி இது அப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. அப்போது நாங்கள் வீட்டில் யார்ட்டுமே சொல்லலை.
வீட்டில் யார்கிட்ட சொல்லாமல். ஏன்னா இன்னொரு பக்கம் எனக்கு ரொம்ப அழுகை. ஏன்னா என் பையனுக்கு உங்களுக்கே தெரியும், நான் குட்டி பையன், அவன் பிறந்து 3 மாதம் தான் ஆச்சு. அவனுக்கு உடம்பு முடியாமல் இப்போ வரைக்குமே நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து அலைஞ்சிட்டே இருக்கோம். உங்களுக்கே தெரியும் இல்லையா, இங்கேருந்து திருவனந்தபுரம் போகணும், செக்கப்க்கு வீக்லி போகணும். அதுக்கு பின்ன மந்த்லியே 3 டைம்ஸ் பக்கம் வந்து போக வேண்டியதாக இருக்குது. திருவனந்தபுரம் பக்கம், பின்ன வந்து திருநெல்வேலி, அப்புறம் ஆசாரிப்பள்ளம், இந்த மாதிரி மாற்றி போக வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பக்கம் வந்து என்னோட குழந்தை இப்படி இருக்கே, இப்போ இப்படி காமிக்குது. நமக்கு தெரியல நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நமக்கு தெரியும். நான் ப்ராங்குக்காக அந்த கிட்டு வாங்கிட்டு சொன்னேன், பட் அது எனக்கே ப்ராங்க் ஆகும்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கு பின்னே என்ன ஆச்சுன்னா, சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். ஃபஸ்ட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். அப்போ வந்துட்டு எனக்கு தெரியாது என்ன நான் நினச்சேன்னா, சரி இதை வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன ஏதுன்னு டெஸ்ட் பண்ணணும் தானே. எனக்கு வந்து என்ன ஏதுன்னு டெஸ்ட்டே பண்ணாமல் நான் சொன்னேன், எனக்கு இப்படி காமிக்குது விஜய், அந்த இது கிட்ட காமிச்சோன்னே இப்படி காமிக்குது, என்ன ப்ராப்ளம் தெரியாது. ஸோ வந்து எனக்கு இது இப்போதைக்கு வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம், ஏன்னா பேபிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது. உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன டாக்டர் வந்து அது செக் பண்ணவே கிடையாது. ஏன்னா வந்து செக் பண்ணவே இல்லை. செக் பண்ணாமல் அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க, ஸோ வந்து இது வந்து இப்படி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரே டவுட், ஏன்னா சம்மந்தமேலாம் இப்படி வந்திருக்கு, இது இப்படி வரக்கு வாய்ப்பே இல்லையா அப்படி சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கேயும் என்ன பண்ணிட்டா, எடுத்தோடனே அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவங்களும் டெஸ்ட் பண்ணவே இல்லை. அந்த கிட்ட மட்டும் பார்த்துட்டு அவங்களும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிருந்துட்டு அதுக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இல்லை இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு பக்கம் இப்படி காமிக்குதே, கொஞ்சம் பயமாக தானே இருக்கும், பயந்துகிட்டே இருந்தோம். அதுக்கு பின்னே வீட்டுக்கு வந்த பின்னே என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தர் வந்து அவர்கிட்ட வந்து இவர் கேட்டிருந்தாரு, என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்திருக்கு, நல்ல ஹாஸ்பிட்டல் எங்கேயாச்சும் இருக்குமா அப்படி கேட்கும்போது அவங்க வந்து கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கால் பண்ணல. அதுக்கு பின்னே கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி டாக்டர் இருப்பாங்க, நீ கால் பண்ணி கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு பின்னே அவர் நம்பர் அனுப்பியிருக்காரு. அதுக்கு பின்னே இவர் கால் பண்ணி கேட்டாங்க. கால் பண்ணும்போது சொன்னாங்க 6 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சரி சொல்லி நாங்கள் இங்கேருந்து 6 மணிக்கு போனோம். 6 மணிக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது அவங்க அந்த டாக்டர் பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க, இது வந்து ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்பு கிடையாது, இது இப்படி காட்டாது, இது வந்து ஹார்மோன்ஸ் அதிகமானா இப்படி காட்டும், இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இருந்தாலுமே நம்ம வந்து ஸ்கேனு அப்புறம் வந்து பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து நாங்கள் டெலிவரி ஆனதுலேருந்து பிளட் வரவே இல்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஏதாச்சும் வேஸ்ட் இது உள்ளுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்க. அதுபோல் இது நான் இப்படி காமிச்சிருக்கேன்ல, இதுக்குமே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணுங்கிறதுக்காக எடுக்க சொன்னாங்க. பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, ஸ்கேன் எல்லாமே நாங்கள் எடுத்து பார்த்தோம். எடுத்து பார்க்கும்போது அதில் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி வந்து எந்த ப்ராப்ளமே இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது. அதாவது ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது நெகட்டிவாக காட்டுச்சு, அந்த மாதிரியே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எங்களுக்கு மனசு வந்து ஒரு ரிலாக்ஸ்ட் ஆச்சு, ஓகே அப்படி சொல்லிட்டு. எதுக்காக இந்த விஷயம் சொல்லனா, நான் வந்து டீட்டெயிலாக கேட்டேன், டாக்டர்கிட்ட கேட்டேன் எதனால இப்படி இருக்குன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அதாவது வந்து டெலிவரி ஆகிட்டா சில பேர், அதாவது நார்மல் டெலிவரி ஆன சில பேர்த்துக்கு வந்து ப்ளீடிங் வரும், சில பேருக்கு ப்ளீடிங் வராது. ஏன்னா நார்மல் டெலிவரி ஆகும் தெரியுமா, அந்த டைம்லேயே வந்து டாக்டர்ஸ் வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்க கெட்ட பிளட் எல்லாத்தையுமே, அந்த நஞ்சு குடி இது மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே எடுத்துருவாங்க. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளீடிங் வராது. அதுவே ஒரு 3 days அந்த மாதிரி வரும், அதுக்குன்னு ஸ்டாப் ஆகிடும். அதே க்ளீன் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் ப்ளீடிங் வரும். அப்போ சிசேரியனாக இருந்தால் கன்ஃபார்ம் ப்ளீடிங் போயிட்டு தான் இருக்கும், ஒரு 20 days அந்த மாதிரி ப்ளீடிங் போகும் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு இந்த கோடு காமிக்குது அப்படின்னு சொன்னால், ஹார்மோன் வந்து அதிகமாக சுரந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து காட்டுங்களாம். இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இதில் பயப்பட வேண்டியது இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பின்ன வந்து சில பேருக்கு வந்து 1 year கழிச்சு கூட பீரியட் ஆகுமாமா. ஏன்னா பீரியட் ஆகிட்டா அந்த நம்ம குடிக்கிற, அதாவது நம்ம பேபி கொடுக்குற மில்க் வந்து நம்மளுக்கு பிளட்டு தானே, அப்போ நமக்கு பீரியட் ஆகிட்டோம்னா அந்த பிளட்டு வரது வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அப்போ பேபிக்கு வந்து சரியான மில்க் வந்து போகாது, அதாவது நம்ம வந்து சரியாக ஃபீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து சில பேருக்கு பீரியட் ஆகாது. ஸோ பீரியட் ஆகலைன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க, இதெல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நீங்கள் ஏதாச்சும் புதுசாக வந்து ஃபஸ்ட்டு பேபி ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க, இல்லை வந்து டெலிவரி இப்போ தான் ஆகிருக்குன்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க பீரியட் ஆகலைன்னா. ஏன்னா பீரியடை வந்து 1 year கழிச்சு கூட சில பேர்த்துக்கு ஆகும், அதனால் பீரியட் ஆகலைன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா சில பார்த்தீங்களா ஏஜ் பண்ணவங்க இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து கரெக்டாக மந்த்லி பீரியட் ஆகணும், அப்போ தான் வந்து பின்னாடி ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். அப்போ மந்த்லி பீரியட் ஆகலைன்னா அது கூடமே நீ வந்துட்டு பிசிஓடி அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். பட் வந்து டெலிவரி ஆனவங்களுக்கு அப்படி கிடையாது. ஸோ அதனால தான்
அது வந்து உங்களுக்கும் என்ன மாதிரி தெரியாமல் அது எதுவுமே தெரியாமல் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சு அங்கே அமௌண்ட்டை செலவு பண்ணி பார்க்குறது வேஸ்ட்டு தானே. அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா நல்ல விஷயங்களுக்கு அமௌண்ட் செலவு பண்ணால் ஓகே, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இந்த மாதிரி பண்ணுறது வேஸ்ட்டு தானே. ஸோ நாங்கள் வந்து அப்படி தான் அமௌண்ட்டு செலவு பண்ணோம், அப்படி தான் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக அங்கேயும் இங்கேன்னு நாங்கள் அலைஞ்சிட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் ரிப்போர்ட் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட் அன்றைக்கி எடுத்தது. இது வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் வந்து எந்த பிரச்சனை அந்த மாதிரி பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்கேன் ரிப்போர்ட்டாக. அதுக்கப்புறம் இது வந்து பிளட்டும் யூரினும், பிளட் டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட்டும் எடுத்தது. மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது வந்து யூரின் டெஸ்ட் எடுத்தது, கீழே வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா டெலிவரிக்கு பின்னே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிளட் எல்லாருக்குமே கம்மியாக இருக்கும். நம்ம வந்து பிளட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும். பட் என்னால் எதுவுமே எடுத்துக்க முடியல. ஏன்னா ஒரு பக்கம் வந்து எனக்கு அல்சர்னு ஒரு பக்கம் பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கனால ஹாஸ்பிட்டலாக நாங்கள் வீக்லி போய் விளைஞ்சிட்டே இருக்கனால எங்களால் சரியாக ஃபுட் எடுத்துக்க முடியல. ஸோ அதனால் பிளட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பிளட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக டேப்லெட் கொடுத்துருக்காங்க சாப்பிட சொல்லி. பின்ன வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த மாதிரி செகண்ட் ப்ரெக்னென்ட் அது மாதிரி எதுவும் இல்லை. இது வந்து கண்டென்ட்டுக்காக எடுக்கல, இந்த மாதிரி தெரியாமல் நீங்களும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.